ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு குட்டிமா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா 10 நிமிஷத்தில் ஈஸியாக நிலக்கடலை சட்னி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிலக்கடலை சட்னி வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இதில் நான் உங்களுக்கு கிராம் கணக்கிலே சொல்லியிருக்கேன், மெஷர்மெண்ட் கணக்கிலே சொல்லியிருக்கேன். நிலக்கடலை 80 கிராம், அதாவது அரை கப் அளவு. பொரிகடலை 20 கிராம், அதாவது 3 டேபிள் ஸ்பூன் அளவு. பச்சை மிளகாய் 10 கிராம், 2 அப்படி இல்லாட்டி 3 உங்கள் காரத்திற்கு ஏற்றாப்புல போட்டுக்கோங்க. உலர்ந்த மிளகாய் 2 கிராம், அதாவது வத்தல் எண்ணிக்கையில் சொல்லணும்னா 1. பூண்டு 6 கிராம், 2 அப்படி இல்லாட்டி 3 பல் பூண்டு. துருவிய தேங்காய் 20 கிராம், அதாவது 2 டேபிள் ஸ்பூன் அளவு. புளி 5 கிராம், அதாவது சின்ன நெல்லிக்காய் அளவு. உப்பு 6 கிராம், 2 டீஸ்பூன் அளவு. தண்ணீர் 100 to 120 ml. டம்ளர் கணக்கில் சொல்லணும்னா ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிலக்கடலை சட்னி வைக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுருங்க. கடாயை கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனோடனே ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு 2 அப்படி இல்லாட்டி 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க நிலக்கடலை அதோடு சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணுங்கள். விடாமல் ஃப்ரை பண்ணுங்கள். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க பொட்டுக்கடலையும் அதோடு சேர்த்துருங்க. சேர்த்து ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கைவிடாமல் கிளறுங்க. அடுத்து 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க, காரத்துக்கு ஏற்றாப்புல போட்டுக்கோங்க. அடுத்து 2 வத்தல் சேர்த்துக்கோங்க. நான் கிராம் கணக்கில் போட்டிருக்கேன், அதனால் எனக்கு 2. எண்ணிக்கையில் உங்களுக்கு போடணுன்னா நீங்கள் 1 போட்டுக்கலாம். போட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அடுத்து கொஞ்ச நேரம் கடாய் நல்லா ஹீட் ஆனோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. நான் ஆற வச்சுட்டு தான் சேர்த்துருக்கேன். அதோடு நான் சொன்ன மாதிரி புளி சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 பல் பூண்டு. அடுத்து தேங்காய். இது ஆப்ஷனல் தான், போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ரிச்சு ஃப்ளேவர் கொடுக்கும். அடுத்து உப்பு. இதை 3ஐயும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து மிக்ஸியில் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். குறன்னு இல்லாமல் ஒரு மாதிரி நல்லா சாஃப்டாகவும் இல்லாமல் மீடியமாக அரைச்சிக்கோங்க. அடுத்து இப்போ தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு எப்போவுமே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் இருக்கும், அது போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரியவும் கருவேப்பிலை ஒரு 5லேருந்து 10 நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் 5லேருந்து 10 கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஒரு இதில் மாற்றிக்கோங்க. உங்களுக்கு தண்ணி ஆட் பண்ணனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படியே நாங்கள் துவையல் மாதிரி கெட்டியாக வச்சு சாப்பிட போகிறனாலும் சாப்பிட்டுக்கலாம். பிளேட்டுக்கு மாற்றிட்டு அந்த தாளிச்சு வச்சது நம்ம எடுத்து ஊற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக நம்ம குயிக்காக செஞ்சு முடிச்சாச்சு. இது தோசைக்கு, இட்லிக்கு இதுக்கெல்லாம் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நான் இன்றைக்கி தோசையோடு தான் ட்ரை பண்ணேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. மறந்துடாமல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.